ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல். நம்ம நீங்கள் வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தன் மூவி ரிவ்யூ இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மூவியை வந்து யார் டேரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் காளிசாமி அப்படிங்கிறவங்க தான் டேரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்படியே இந்த மூவியோட ஸ்டோரியை லைட்டாக பார்த்துடலாம். மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிப்பார். ஸோ அதனால் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. ஸோ இவர் வந்து ஓடி வந்துடுவார். வந்ததுக்கப்புறம் அவர் லைஃப் வந்து உண்மையிலே சூப்பராக ஓரளவுக்கு நார்மலாக நல்லா தான் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து அவர் வேலையில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து அவருக்கு வேலை போயிடும். கரெக்டாக அதே சமயத்தில் அவர் ஃபேமிலிக்கு வந்து பணம் வந்து தட்டுப்பாடாக இருக்கும். ஸோ எப்படியாச்சும் அமௌண்ட் ரெடி பண்ணுற மாதிரி அந்த சுச்சுவேஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷனை இவர் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மூவியை பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து செட்டு போடாமல் அந்த ரியல் பிளேஸில் எடுத்தனால சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதே போல் எடிட்டிங்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே போல் எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாக காமெடி சீன்ஸ் தான். மணிகண்டன் அப்புறம் வந்து இன்னொருத்தவங்க கூட அந்த மாமா மச்சான் கேரக்டர்ஸ் வந்து அந்த எப்படி ஜாலியாக ஃபன்னாக கொண்டு போக முடியுமோ அந்தளவுக்கு சூப்பர் ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் தான் வந்து உண்மையான கதைக்குள்ளே வந்து இந்த மூவி கொஞ்சம் என்ட்ரு ஆகும். ஜாலியிலேருந்து அப்படியே எமோஷ்னல் சீக்வென்ஸ்க்கு கன்வெர்ட் ஆகும். அப்போயுமே வந்து எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த எமோஷ்னல் சீனுமே ஓரளவுக்கு கனெக்ட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 7 to 6 மினிட்ஸ் மட்டும் கொஞ்சம் இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அடிச்சிச்சு. அந்த சீக்வென்ஸ் இல்லைன்னா நல்ல மூவின்னு தான் சொல்லுவேன். நல்ல மூவி தான், பட் இன்னும் நல்ல மூவியாக எடுத்திருக்கும். ஃபேமிலியோடு தாராளமாக போய் பார்க்குற ஒரு நல்ல மூவி தான். ஸோ இன்றைக்கி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் இந்த மூவி ரிவ்யூ. இதே போல் இன்ட்ரெஸ்டிங் மூவி ரிவ்யூயோட மறுபடியும் எல்லாத்தையும் நோடி சந்திக்கிறேன். பை பை. தேங்க்யூ.